எக்ஸசைஸ் 2.5ல 10th சம் 10th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு தியேட்டரில் 30 ரோஸ் இருக்குது. அந்த 30 ரோஸில் ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஈச் சக்ஸசிவ் ரோ, அதாவது அடுத்தடுத்த ரோஸில் 2 அடிஷ்னல் சீட் தென் இட்ஸ் ஃப்ரண்ட் ரோவோட என்ன இருக்குது, அடுத்தடுத்து 2 சீட்ஸ் அடிஷ்னலாக இருக்குது. ஓகே, ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகே, சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிவனில் எழுதிக்கோங்க. 30 ரோஸ் ஆர் அலாட்டட், ஸோ n is equal to 30. ஃபர்ஸ்ட் ரோவில் எத்தனை சீட் இருக்குது, 20 சீட்ஸ். அப்போ 2 சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நமக்கு சீரீஸ் என்ன வந்து 20, 22, 24 எக்ஸட்ரா இப்படி போயிட்டுருக்கும். 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குல்ல சக்ஸஸிவாக. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இது ஏபி பார்த்தாலே தெரியும், காமன் டேர்ம் இடையில 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஏபி சீரீஸ்ன்னு சொல்லலாம். இப்போ அவங்க 13th ரோவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லாஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆனால் லாஸ்ட்டு டேர்ம் என்னென்னா அவங்க 13 கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு சீரீஸ் தெரிஞ்சாலே போதும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 20, 22, 24 எக்ஸட்ரா. அதில் டி என்ன, 22லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 2. n is equal to 30, a is equal to 20, d is equal to 2 எல்லாமே தெரியும். ஸோ நம்ம 30th ரோவை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், T30. Tn ஃபார்முலா என்ன நமக்கு எழுதிக்கோங்க, a + n - 1 × d. ஓகே, Tn ஃபார்முலாவில் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். T30 is equal to a + n - 1க்கு 30 - 1 × d. அப்போ ஏக்கும் டிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நம்ம a 20, ஏயோட வேல்யூ 20, 30 - 1 29, டியோட வேல்யூ 2. அப்போ 29 × 2 58, 20 + 58 78. Therefore, the 78 seats are there in the last row. அவ்வளோதான், சம் முடிஞ்சது.